யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிற செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஹிஸ் அவர் அல்லது அவருடைய வேலை. வேலை அல்ல, வேலை. அவருடைய வேலை சொல்லுவோம். அல்லது இயேசுவின் வேலை, அவருடைய வேலை. சொல்லுங்க மறுபடியும். அவருடைய வேலை அல்லது அவருடைய சமயம், அவருடைய காலம், அவருடைய நேரம். இதொക്കെ நமக்கு சொல்லலாம். அவருடைய நேரம், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அதனாலே யாரும் இயேசுவின் மேல் கை போடவில்லை. ஸ்தோத்திரம். அப்படி சொன்னா இயேசுவை பிடிப்பதற்காக, இயேசுவை கொலை செய்வதற்காக, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் படிக்கும்போது தெரியும். இயேசுவை கொலை செய்ய முயற்சி பண்ணுவதற்காக, இயேசுவை அடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக, பிடிப்பதற்காக அவருடைய போதகம் கேட்டவர்களே அவருக்கு எதிராக எழும்பின போது அவராலே இயேசுவின் மேல் கை போட முடியவில்லை. அதற்கு காரணம் சொல்லுகிறது என்னவென்றால், இயேசுவின் வேலை இன்னும் வரவில்லை. சொன்னால் இயேசுவின் நேரம் இன்றும் வரவில்லை. அதான் அப்படி சொன்ன காரணம். இயேசுவின் வேலை இன்னும் வரவில்லை சொன்னா, இயேசுவின் நேரம் இன்னும் வரவில்லை சொன்னா, பிரியமானவர்களே, இயேசு எதற்காக வந்தோம்? மரிப்பதற்காக தான் வந்தோம். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இனி நான் சொல்லுகிற நான் வசனம் சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க? அதனுடைய அதிகாரம் சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன். டக்கு நீங்க சொல்லிடணும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே மணிகண்டா கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரை ஆரம்பிச்சு கொடுத்தாயா? தம்முடைய ஒரே பேரான குமாரனே எவனோ இயேசுவை தந்தறினார் இவ்வளவாய் உலகத்தில். இயேசுவின் வருகை எதற்காக? நமக்காக, மரிப்பதற்காக. மரிக்கதான் இயேசு வந்தாங்க. டவுட் இருக்கு உங்களுக்கு? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? தூக்குங்க. போய் வீட்டுக்கு போய் பைபிள் படிங்க. எனக்காக மரிப்பதற்காக, எனக்காக ஜீவன் கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து வெளிப்பட்டார். அதனால நாம் வாசித்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அவருடைய வேலை வரவில்லை. பாவிகளுக்காக, அக்கிரமக்காரருக்காக ஜீவனை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தோம். ஆனால் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணின போது, அவரை பிடிக்க முயற்சி பண்ணின போது, அவருடைய மேல் கைகளை போட முயற்சி பண்ணின போது அவங்களுக்கு அதை செய்யாமல் முடியாமல் போனதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேலை, அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவர்களே, ஆண்டவர் நமக்கும் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறாய். ஆண்டவர் நமக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாய். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட போது, ஆண்டவர் நம்மை அழைத்த போது, ஆண்டவர் நமக்கும் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை வைத்திருக்கிறோம்.
அதுவரைக்கும் எந்த சக்தியும் எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை பிடிக்க, இயேசுவை கொலை செய்ய முயற்சி பண்ணின போது அவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சத்தியவேதம் கூறும்போது, எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை, ஒரு சமயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது வரைக்கும் எந்த தீய சக்திக்கும் உன்னை தொட முடியாது. விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மாதிரி பயப்படுகிற வேற உலகத்திலேயே கிடையாது. நம்ம மாதிரி பயப்படுகிறவன் வேற. நமக்கு அங்கே பார்த்த பயம், இங்கே பார்த்த பயம், அந்த சத்தம் கேட்ட பயம், இந்த சத்தம் கேட்ட பயம் இல்லையா? டோட்டலி பயம் 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 பயம். வார்த்ததை பாருங்க, கர்த்தர் சொன்னதை பாருங்க. கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, ஒரு சமயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறோம். அது எனக்கு தெரியாது, அது எப்ப என்று எனக்கு தெரியாது. அது வரைக்கும் சத்ருவானது, தீய சக்தியானது என்னை தொட முடியாது என்று நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்பாங்க, உங்க அப்பவே உங்களுக்கு கேள்வி வந்துச்சு, அப்ப காய்ச்சல் வருகிறது என்ன பாஸ்டர், இருமல் வருகிறது என்ன? அது நீ உலகத்தில் பிறந்தா கண்டிப்பா இருக்கு. காய்ச்சல் இருக்கு, நோய் இருக்கு இல்லையா? ஆமா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். என்னையும் உங்களையும் தேவ சமூகத்தில் வரவழைத்ததற்கு பின்னாடி என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு பிளான் இருக்கு. அது வரைக்கும் எந்த சக்தியும் உங்களை தொட முடியாது. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு பிறந்த போதே, இயேசுனுடைய பிறப்பிலே அவனை கொலை செய்யும்படிக்கு வகை தேடினார்கள். ஓ, இங்கதான் இருக்கிறீங்களோ? ஹல்லேலூயா. அதோ பொங்கல் செய்யறதுக்கு கலம் அடுப்பில் வச்சு வந்திருக்கிறீங்களோ? இந்த மூஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லையே. ஸ்தோத்திரம். எனக்கு ஆனா சந்தோஷத்தினால இங்க நிக்க முடியல. அந்த பக்கத்துல சேர் வந்து நிக்காம உட்காரலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு. என்ன தெரியும்? இன்னொரு ஆராதனை ஆரம்பிக்க போறாங்க. இதெல்லாம் நிக்காது, இதில் நிக்காது. க்ளோரி. டைம் வரும் நான் சொல்றேன். கர்த்தருடைய வழி மிகவும் பெரிதானது. இதெல்லாம் நிக்காது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்த போது, பேர் சொல்லி அழைத்த போது, அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. அது நிறைவேறுகிற வரைக்கும். இப்ப நான் சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இயேசுவை கொலை செய்ய முயற்சி பண்ணினோம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? இயேசுவை கொலை செய்ய ஏரோதாவும் முயற்சி பண்ணின போது எத்தனையோ குழந்தைகளை யார் கொண்டு போட்டோம்? அங்க ஒரு ப்ராமிஸ் ஒன்று இருக்கு. அங்கதான் கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. ஜீசஸ். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசியுங்கள். கர்த்தருடைய வழியை பற்றி நன்றாக தெரியும். ஓ, பிரைஸ் காட்.
இயேசுவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணின போது இயேசுவின் பருவத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளை யாரு கொன்று போட்டாங்க? ஏரோதான். அத்தனை குழந்தைகளை கொன்று போட்டு இயேசுவை கொலை செய்ய முடியல அவனாலே. காரணம் என்ன? வேலை இன்னும் வரவில்லை. சத்தம் கேளு சொல்லுங்க. நிறைய விசுவாசம், ஐயோ ஆண்டவரே நான் நாளைக்கே சத்துருமே, நாளைக்கே சத்துருமே, இன்னைக்கே சத்துருமே, என்ன எடுத்துங்க ஆண்டவரே. என்னது? நீங்க இங்க இல்ல, நீங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமான மாதிரி இருக்காங்க. போராட்டம் ஜாஸ்தி வரும்போது இல்லையா, நேற்றுக்கு முன்னாள் நாளா, நேற்றுக்கு முன்னாள் நாள் வீட்டுக்கு போன போது நம்ம விசுவாசி தான், விசுவாசம் சொல்ல முடியாது, வந்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துக்கு சத்தமும் தாங்க முடியல. இன்னொரு சொல்றாங்க வீடு விட்டு ஓடி போனாலே போதும். பிரச்சனை வந்து தாக்கின போது, நோய் வந்து தாக்கின போது சத்தாலே போதும். எத்தனை வருஷம் ஆராதிக்கிற போல சொல்றாங்க, 20 வருஷமா கர்த்தர் ஆராதிக்கிறவர் சொல்றாங்க எனக்கு சத்தாலே போதும். நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, ஏரியாவை சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வானத்திலிருந்து தீ இறக்கினா, தன்னுடைய ஜபத்தினால் தீ இறக்கின ஏலியா சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவரே போதும், நான் இப்பவே சாகுறேன். சோத்திரம். அப்படின்னு போக மாட்டாங்க நீ சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. ஆனா உன்னை வரவழைத்த போது, உன்னை தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் உன்னை பற்றி மிகப்பெரிய பிளான் போட்டிருக்கிறாங்க. போட்டாரா இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது பிரதர் சும்மாதான் வந்தாங்களா? சத்தமா சொல்லு. ஒரு திட்டத்தை, பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை, மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதல் வேண்டும் என்கிற திட்டத்தை எடுத்துக்கொண்டுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தோம். வேலை வராம எந்த சக்திக்கும் எதையும் செய்ய முடியாது. சத்தமே கேள்வி சொல்லுவோம். எத்தனையோ குழந்தைகள் அன்னைக்கு சத்து போனாங்க, கொலை செய்துட்டோம். இயேசு கிறிஸ்துவை தொட முடியல. எத்தனை முறை இனி நீங்க அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7:30 படிச்சுதாங்க. 44 வசனம் படிங்க. 7:44. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருந்தார்கள். அவரில் சிலர் இயேசுவை பிடிக்க மனதாய் இருந்தாங்க. ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை வைக்கவில்லை. 8:20. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகையில் தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. சத்ரு பலமுறை பரிசுத்த ஆவியான ஒரு ஆலோசனை சொல்லுகிறாங்க. பிரியமானவர்களே, உங்களை பார்த்து சத்ருவானவன் பலமுறை உன்னை முடிக்கலாம், உன்னை இங்கே வச்சு முடிக்கலாம் என்று வகை தேடின போது, ஹல்லேலூயா, ஏன் அவன் கையில் நீ மாட்டவில்லை என்று கேட்டீங்கனால் கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஜீசஸ், praise the Lord. கர்த்தருடைய பாதுகாப்பு உன்மேல் இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறபடினாலே சத்ரு பல ரீதியில் உன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணியும் இந்த உலகத்தில் இருந்த உன்னை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்று பல ரீதியில் முயற்சி பண்ணியும் அவனாலே முடியாமல் போனதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தருடைய திட்டம் உன்மேல் இருக்கிறபடினாலே.
அல்லாம உன்னுடைய ஜெபத்தினாலோ உன்னுடைய பரிசுத்த ஆவியினாலோ அல்ல பரிசுத்த ஆராதனாலோ அல்ல, உண்மையில் ஒரு திட்டம் தேவ சித்தம் இருந்தபடினாலே எந்த சக்திக்கு முன்ன தொடாமல் போனது. ஜீசஸ். ஹalleluya. Praise God. ஆண்டவரே, நான் சத்து விடுமா, நான் போய்விடுமா என்கிற அந்த சூழ்நிலை வந்த போது ஏன் அதற்குள்ள உன்னை பாராதபடிக்கு ஆண்டவர் நிலநிறுத்தினோம் என்று கேட்ட உண்மையில் இருக்கிற ஒரு திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கொரோனா வந்து போச்சு இல்லையா? அதனுடைய பல டைப் கொரோனா வந்துச்சு இல்லையா? பாக்டீரியா வந்துச்சு. ஏன் நீ சாகுதில்லை? ரெண்டு ஊசி போட்டதுனாலே, தடுப்பூசி இலவசமாய் கிடைச்ச தடுப்பூசி 2 போட்டதுனாலே 3வது போடுறதுக்கு ரெடியாட்டு இருந்தா அப்பயும் கொரோனா போயிடுச்சு. அப்படிதான் இருக்கணுமா? ஆமாங்க பாஸ்டர். முதல்ல என்ன பண்ணணும்? ஹலோ, உன் பக்கத்தில் இருக்கிறவனே முடிச்சு விட்டுட்டோம். பக்கத்து வீட்டுல இருக்க அத்தனையும் பேர் முடிச்சு. ஓ, நீங்க இங்க இல்ல. எனக்கு தெரிஞ்சா இந்த விசுவாசப்படுத்த நம்ம பழைய சர்ச் இருந்த பக்கத்துல வீட்டுல அந்த சகோதரன் சகோதரி சொன்னா புருஷனும் பொண்டாட்டியும் தாக்கி போயிடுச்சு. பிள்ளைகள் அநாதமாய் மாறி விட்டோம். இவருடைய ஆனர், சகோதரனுடைய நிக்சன் ஆனர் தாக்கி விட்டு போயிடுச்சு. உண்மைதானே? ஹலோ, உன்னை பார்த்தப்போது ஒமிக்ரோனா, என்னது அமிக்ரோனா, ஒமேகா, ஒமேக்ரோன். கொரோனாக்கு வல்லமை இல்லாமல் அல்ல. ஹலோ, உண்மையில் கொரோனாக்கு வருவதற்கு வல்லமை இல்லாமல் அல்ல, சக்தி இல்லாமல் அல்ல. என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம். ஹalleluya. உண்மையில் இருந்தபடியினாலே நீ காப்பாற்றினோம், தப்பிவிட்டோம். 2024க்குள் கர்த்தர் கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் மேல் ஆண்டவருக்கு ஏதாவது சித்தம் வைத்திருக்கிறார். என்னை உயிரோடு நிறுத்தின ஆண்டவர் என்ன ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நான் அதை புரிந்து கொண்ட கர்த்தரை ஆராதிக்கிறேன். Oh Father, in the name of Jesus. அல்லாம தடுப்பூசி போட்டனுடைய பவர் ஒன்றும் கிடையாது. புரியல. நம்மள வச்சு ஒரு பிளான் வச்சிருக்க. புரியல. நம்ம ஒரு பிளான். ஹalleluya. இப்ப சமீபத்தில் ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க போட்டா ஊசி தடுப்பூசி இருக்கு இல்லையா, அது மருந்து சும்மா தண்ணி போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இத்தனை பேருக்கு இலவசமா கொடுக்கணுமா, தண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓ, எனக்கு தெரியல. ஹalleluya. praise the Lord. நம்ம எல்லாம் ஒரு அளவுக்கு விட்டுட்டு பெரிய பெரிய மந்திரியுமே சும்மா ஊசி வைக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. எனக்கு நிஜம் தெரியலுங்க. ஹalleluya. நீ நிறைய பேர் சொல்றாங்க ஊசி போட்டு 2 ஊசி போட்டா ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கு டக்கு டக்குன்னு இறந்து போறாங்க, அட்டாக் வந்து. அதுவும் தெரியலுங்க. ஒரு காரியம் எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் என் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், ஒரு பிளான் இருக்கிறபடினால எந்த வல்லமைக்கும் என்னை தொட முடியாது. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் சாத்தானுக்கு என்ன சொல்லுவோம், சாத்தான் எப்படியோ ஊடாடி நடந்து சாத்தானுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு இயேசுவின் சமூகத்தில் சொல்றாங்க, நீ ஒரு காரியம் பண்ண, அவன் வேலையை என்னது, நீ அவன் வேலையை, ஓ அவன் வேலி இருக்கா, உன்னோட கேட்டுட்டா ஆர்டர் போட்டாங்களா, நீ கேட்டு ஆர்டர் போட்டாங்க, நின்னு அழைத்த நாளிலிருந்து உனக்கு சுற்றிலும் உனக்கு தெரியாம ஒரு வேலி இருந்தது. அந்த வேலி இருந்தபடினாலே சாத்தான் உள்ள வரவில்லை, நுழையவில்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உனக்கு இருக்கிற சகலத்தையும் என் ஆண்டவர் காப்பாற்றினது அந்த வேலியினாலே.
அது ஒரு வேலை தீ மதிலா இருக்கும், இது ஒரு பெருசு வசனமாகிய மதிலா இருக்கும். எனக்கு தெரியல, ஆனா ஒரு வேலி இருந்தது. இல்ல சாத்தன் சொல்ல மாட்டேன், நீ அந்த வேலியை எடுத்து போடு, அப்பதான் எனக்கு உள்ள வர முடியும். அது இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க போக முடியாது. ஓ ரலிலி சொல்லுங்க, சத்தமுயர்த்தி ரலிலி சொல்லுங்க, இன்னும் சத்தமுயர்த்தி சொல்லுங்க. அதெல்லாம் நீ சாப்பிட்ட அரிசியின் மிகுதி அல்ல, பலத்தினால் அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க 75 ரூபாய் கிலோ அரிசி தான் சாப்பிடுறேன். உன் காசு போயிருந்தாலுமே வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம 75 ரூபாய் அரிசி சாப்பிட்டுட்டு கைத்தொட்ட பலன் இல்லை. சாப்பிட்றோம். நார்த் இந்தியாவுக்கு போனா அவனுக்கு கிடைக்கிற அரிசி ரேஷன் அரிசி, அதில் கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் அதை சாப்பிட்டு ரத்தம் சொல்லி குதிக்கிறாங்க. அந்த அரிசிக்கு இந்த அரிசிக்கு என்ன வித்தியாசம்? Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். அப்ப நீ சாப்பிட்ட அரிசி என்னங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இயேசுவை வகை தேடினோம். 8:20 படிக்கும்போது என்ன வாசிப்பது? 8:20 யோவான். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை அவருடைய வேலை, அவருடைய நேரம், அவருடைய சமயம் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவரை பிடிக்கவில்லை, இயேசுவை பிடிக்கவில்லை. காரணம் தெரியுமா? இயேசு வந்தது ஒரு பர்பஸோட தான் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக தான் வந்திருக்கிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும் எந்த சக்திக்கும் தொட முடியாது. சொல்லிங்க வாய் திறந்து. என் ஆண்டவன் 2024 உட்கார வச்சதுக்கு பின்னாடி பெரிய நோக்கம் இருக்கு. அது நிறைவேறுகிற வரையும் எந்த சக்திக்கும் என்னை தொட முடியாது, முடியாது, முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே இது ஒரு ப்ராபர்ட்டிக்கல் வேர்ட் தான். உங்களுக்காக தெரிகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த 24 ஆண்டவர் உன்னோட உயிரோடு வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. உன்னை பயன்படுத்த வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. 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 Praise God. அவ வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை, his hour. என்னுடைய வேலை, என்னுடைய சமயம். Hallelujah. தேவன் நமக்கு நம்ம ஒரு பிளான் போட்டு, ஒரு சித்தத்தை போட்டு, ஹலோ இங்க தான் இருக்கிறீங்களோ? ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறோம். நீ ஒப்பு கொடுத்து நீ கீழ்ப்படிந்து வருவோமானால் வருகிற நாட்களிலே அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னை இந்த 2024 உயிரோடு நிறுத்தினதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. நீ கீழ்ப்படிஞ்சு நீ காலை ஒப்பு கொடுத்து பிரேசு வருவோமானால் இந்த நாட்களிலே அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. அது வரைக்கும் எந்த சக்திக்கும் உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒரு உறுதி கொடுக்கிறேன், எந்த சக்தியும் தொட முடியாது. ஆனா உன்னால சில காரியம் பண்ண முடியும். என்ன? நீயாகவே வேண்டும் நினைச்சு என்ன வாழ்க்கை நான் சத்துடுறேன் சொல்லி போய் குளத்திலோ கிணத்திலோ ஆத்திலோ போய் குதிச்சுட்டு போனா அது உன்னுடைய பிரச்சனை. கீழ்ப்படியாம பூமியில் நடக்கிற என்ன வாழ்க்கை. ஆனா நான் ஒரு காரியம் சொல்றேன், திட்டத்துக்கு எதிராக, உனக்கு எதிராக வேலை வருவதற்கு முன்பதாக சத்ரு தொட முடியாது. சத்ருவுக்கு தொட முடியாது.
சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நிறைய காரியங்கள் பேச வேண்டிய நேரம் போச்சு. அதனாலே இயேசுவின் வேலை இன்னும் வரவில்லை, அவராலே எதையும் செய்ய முடியவில்லை. ஜீசஸ். யோவான் 19:11 படிங்க. யோவான் 19:11. நிறைய வசனம் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் எங்கிருந்து? பரத்திலிருந்து. இயேசு சொல்றாங்க, நீ என் மேல் கை வச்சுட்டாங்க இல்லையா, அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். பிலாத்தாவுக்கு முன்னாடி சொல்ற, நீ என் மேல் கை வச்சுட்டாங்க இல்லையா, அதுக்கு காரணம் தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் வந்தா தவிர இப்படி நடக்காது. அப்போ இந்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வேலை, நமக்கும் ஒரு காலம், நமக்கு ஒரு சமயம் ஆண்டு கொடுத்துருக்கிறார். நீங்கள் டக்குனு வாசிச்சு விடுங்க. மார்க் 14:49 படிங்க. மார்க் 14:49. இன்னொருத்தர் மத்தாயு 26:45 படிங்க. சீக்கிரமா. மார்க் 14:49. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இயேசு தைரியமா கேக்குறாங்க, என்ன? நான் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்க மத்தியில் இருந்து பிரசங்கம் பண்ண நீங்க ஒருத்தரும் வந்தேன்னு காரணம் என்ன? கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. மத்தாய் 26:45 படிங்க. முடிக்க போறேன். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. 17:1 படிங்க. யோவான் 17:1. எத்தனை மாசம் சொல்லியாச்சு? யோவான் 17:1 படிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது. அது வரைக்கும் நாம் என்ன வாசித்தோம்? வேலை வரவில்லை, நேரம் வரவில்லை, சமயம் வரவில்லை. இப்போ சொல்றாங்க, ஆண்டவரே பிதாவாகிய தேவனே வேலை வந்தது. அப்புறம் டைம், ஒரு நேரம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த நேரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு சக்திக்கு உன்னை தொட முடியாது. காரணம், வேலை வரவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்மட நம்பிக்கை தெரியுமா? நான் ஜெபித்ததுனால தான் நிக்கணும், அப்படி நம்பிட்டு போல தப்பு இல்லை. ஆனால் ஒரு பிளான் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறபடினா நான் அடிக்கடி யோசிப்பாங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற்றும்படிக்கு ஒரு நாள் கூட தந்தீரே, ஒரு புது வருஷம் கூட தந்தீரே. ஆண்டவருடைய சித்தம் இன்னும் நிறைய காரியங்கள் நிறைவேற வேண்டியது உண்டு. அது வரைக்கும் எந்த சக்திக்கும் என்னை தொட முடியாது. பல முறை இயேசுவை பிடிக்க முயற்சி பண்ணோம், பல முறை இயேசுவை கொலை செய்ய முயற்சி பண்ணினோம், ஆனால் முடியவில்லை. காரணம், இயேசுவின் வேலை வரவில்லை. பிரியமான, இன்னைக்கும் நீ ஆரோக்கியத்தோடு பலத்தோடு சுகத்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. உன்னை பற்றி கர்த்தருக்கு மிகப்பெரிய சித்தம் உண்டு. உன்னை பற்றி ஆண்டவருக்கு மிகப்பெரிய process, project. அதென்ன பாஸ்டர் ப்ராஜெக்ட் என்ன பற்றி, ப்ராசஸ் என்ன பற்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்களை டெவலப் பண்றதுக்கல்ல, கர்த்தருக்காக நீங்க பயன்படணும்.
உங்க ஆராதனையில் வித்தியாசம் வரணும், உங்க ஜெபத்தில் வித்தியாசம் வரணும், உங்க பிரசு வசன வாசிப்பில் வித்தியாசம் வரணும், உங்க உபவாசத்தில் வித்தியாசம் வரணும். பிரசு முற்றிலும் கர்த்தருக்காய் வாழணும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை மறுபடியும் ஒரு நாள் கூட தந்து பூமியில நிறுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து சொல்ல, ஆண்டவரே இந்த நாள் தந்ததுக்காய் சோத்திரம். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆனால் தினமும் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். கேட்டு நீங்களுடைய வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். பாஸ்டர் உங்களை மாதிரி ஆரோக்கியம் பேலன்ஸ் எங்களுக்கு ஓட முடியல, நடக்க முடியல, வேண்டாம். உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியுமா? வீட்டில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. 1/4 மணி நேரம் இல்ல, மணி நேரம் உட்கார்ந்து சபைக்காக, மக்களுக்காக. ஓ, நீங்க இங்க இல்ல, உங்களால் வேற ஒண்ணும் நாங்கள் கேட்கறது இல்லை. அது மக்களுக்காக, விடுதலுக்காக, சபைக்காக கண்ணீரோட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண, அது பண்ண முடியுமா? அதற்காகத்தான் ஒரு வருஷம் கூட கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்காங்க. Hallelujah. Hallelujah. Praise God. புத்தூர்ல ஆராதனை ஆரம்பிக்கிறது அவங்க நினைச்சிருக்கிறது தூரம் ஜாஸ்தியானதுனாலே, அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசினதான் இன்னைக்கு நிறைவேற போறாங்க. Hallelujah. அது என்னங்கிறது அங்க பேசுகிறேன். அவங்க நினைச்சு தூரமானது பாசம் எங்களுக்கு ராதான, நான் அதை இன்னைக்கு புரிய வச்சுருவான் நான். Hallelujah. நான் அங்க போனா அவங்க இங்க தூரம் ஒண்ணு தானே வருது. ஆமா, அவங்க நினைச்சுன்னு தெரியுமா தூரம் ஜாஸ்தி பாசம் எங்களுக்காக ஒரு ஹெல்ப். நோ, அதெல்லாம் அதனுடைய ரகசியம், அதை அப்புறம் பேசிக்கிறேன். 2024 ஆண்டவர் உன்னை ஆரோக்கியத்தோடு வச்சு தெரியுமா ஜெபம் பண்ணுவதற்காக. என்னால போக முடியலையா, வர முடியலையா, வேண்டாம். ஆத்ம பாரத்தோடு சபைக்காக, குடும்பங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் உன்னை நிறுத்தி இருக்கிறார். லிசன், ஆவியானவர் திட்டமாய் சொல், மறுபடியும் நீ சம்பாதிக்கணும் 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 சிந்தி ஓடாதீங்க ப்ளீஸ். உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், தேவையெல்லாம் சந்திக்கப்படுவாங்க. நீ கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, அவருடைய சித்தத்தின் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாங்க. ஆண்டவர் ஆச்சரியமாய் உன்னை வழி நடத்துவாங்க. சத்தமயத்தில் ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப் எடுத்தேன், நேற்றுக்கு நான் ஃபேஸ்புக் திறந்த போது உடனே ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. அது என்னோட பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. நான் 2024 வந்த போது ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் கிடைக்கிறதெல்லாம் உம்முடைய ஊழியத்துக்கு. ஹல்லேலூயா. வருகிறதெல்லாம் உம்முடைய ஊழியத்திற்கு. இது போதாது ஆண்டவரே. ஒரு விசை கூட நஷ்டப்பட்ட நாளை திருப்பி தாருங்க ஆண்டவர் சொல்லி நேற்றுக்கு ராத்திரி நான் ஜெபம் பண்ணினோம். எனக்கு நான் நஷ்டப்படுத்தினேன் அப்படியே சொல்ல முடியும். நான் நஷ்டப்படுத்தினான், அதுக்கு வேற வார்த்தை சொல்லுங்க. நான் தள்ளிவிட்டா, நான் நஷ்டப்படுத்தின நாட்களை எனக்கு திருப்பி தாரு. ஒரு விசை கூட ஆண்டவர் திருப்பி தாரும் ஐயா. ஓ, இது 2024 என்ன நிறுத்தினது அதற்காக வல்லவா? வேலை வரவில்லை, யாருக்கும் இயேசுவை தொட முடியாமல் போயிடுச்சு. 17:1 படிச்ச போது சொல்றாங்க, ஆண்டவரே பிதாவாகிய தேவனே வேலை வந்தது. வேலை வந்தபோதா பிரைஸ்ல அவங்க வந்து பிடிச்சிட்டோம். பிரைஸ்ல காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. அது வரைக்கும் எந்த கரமும் இயேசுவின் மேல் படல. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து பிரைஸ்ல நான் நிறுத்த போறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. யுவர் டைம், உங்களுடைய காலம், உங்களுடைய வேலை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. 31.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் நாட்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இனி உங்க வாயிலிருந்து நெகட்டிவ் சொல்லக்கூடாது. நான் சத்துடுறேன், நான் போயிடுறேன், ஊர் விட்டு போறேன், காடு விட்டு போறேன், வீடு விட்டு போறேன், சாக போறேன். ஸ்தோத்திரம். இனி அப்படி யாரும் சொன்னா தைரியமா உங்களுக்கு அனுமதி உண்டு, போய் சாவுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தாலே போதும். ஹல்லேலூயா. என் காலங்கள். பிள்ளைகள் சொல்லுங்க, பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க. வசனம் பண்ணுங்க. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்பாவோட கையில் இருக்குது, அம்மா கையில் இருக்கு. சொல்லுங்க. உங்க புருஷன் கையில் இருக்கு. இந்த வசனத்தை வாசிங்க சொல்லுங்க. சோனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் நாட்கள் யாருடைய கரத்தில் இருக்கு? என் சம்சாரத்து கையில் இல்ல, பிள்ளைகள் கையில் இல்ல. நம்ம சொல்ல, நீ எல்லாம் படிச்சு பெருசு தான் எனக்கு கொஞ்சம். அவன் படிச்சு பெருசு எங்க போகணும் யாரும் தெரியும். பாடுங்க. உம்மை நம்பி வந்தேன். கண்களை மூடிங்க. எஸ். எஸ். சொல்லுவோம், பாடுவோம். ஆமென். உம்மை நம்பி வந்த ஆண்டவரே, என் காலங்கள், என் வேலை, என் நேரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இயேசுவை யாரும் தொடவில்லை. காரணம், அவருடைய வேலை வரவில்லை. 17:1 பிதாவாகிய தேவனே, வேலை வந்தது.